மகிழ்ச்சி முதல்வர் விஜய் அவர்களே. சாமி கும்பிடும் மக்களை சனாதானம் என்று சொல்லி விமர்சனம் செய்த காலத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். சனாதானம் என்றால் என்ன என்று கூட முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பக்தியையும் நம்பிக்கையையும் அரசியலாக்க முயன்றவர்களையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பது தவறில்லை. சமூகத்தில் தீங்கு விளைவிக்கும் எந்த விஷயத்தையும் எதிர்க்கலாம். ஆனால் தமிழ் சமூகத்தின் பாரம்பரியங்களையும் மக்களின் நம்பிக்கைகளையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தாலி கட்டி திருமணம் செய்து வாழும் கோடிக்கணக்கான தமிழ் குடும்பங்களை கேள்வி கேட்டு சமத்துவ திருமணம் பற்றி பேசிக்கொண்டு ஒரு விதி மற்றவர்களுக்கு இன்னொரு விதி தங்களுக்கு என்ற இரட்டை நிலைப்பாடுகளையும் மக்கள் கவனித்தார்கள். ஆனால் இன்று ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. மும்மதமும் எம்மதம் என்ற அணுகுமுறையுடன் இந்து, கிறிஸ்துவர், முஸ்லிம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரின் நம்பிக்கைகளையும் மதிக்கும் அரசியல் கலாச்சாரத்தை முதல்வர் விஜய் அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார். நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. ஏனென்றால் ஆன்மீகம் என்பது மனிதனின் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. நம்பிக்கை என்பது பலருக்கு மன அமைதியும் தன்னம்பிக்கையும் வாழ்வதற்கான சக்தியுமாக இருக்கிறது. அதனால்தான் கோவில், சர்ச், மசூதி என மக்கள் நம்பிக்கை வைக்கும் இடங்களை மதித்து சென்று வருவது பலராலும் வரவேற்கப்படுகிறது. உங்களின் இந்த அணுகுமுறை மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே ஒரு ஆன்மீக பூமி என்பதை மீண்டும் நினைவூட்டும் விதமாக இந்த செயல்பாடுகள் இருக்கின்றன. இந்துவோ, கிறிஸ்துவரோ, முஸ்லிமோ, நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்து வரும் தமிழ்நாடு இது. மதம் வேறாக இருக்கலாம், நம்பிக்கை வேறாக இருக்கலாம், வழிபாட்டு முறைகள் வேறாக இருக்கலாம். ஆனால் மனிதநேயம் ஒன்றுதான். இந்த பதிவு சிலருக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இது யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல. எங்கள் நம்பிக்கையை குறை கூறாமல் போலி சாமியார், போலி ஃபாதர், இஸ்லாம் மதத்தின் பெயரை பயன்படுத்தி தவறு செய்பவர்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை போன்றவர்களை எதிர்த்து பேசுங்கள். ஒரு மதத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறு செய்பவர்களை எதிர்ப்போம். நம்பிக்கையை மதிப்போம். மனித நேயத்தை காப்போம். தமிழக ஒற்றுமையை வளர்ப்போம். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார். நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் விஜய்க்கு வரவேற்பு வழங்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார்.